செம்பருத்தி powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by LDR தூய தேங்காய் எண்ணெய். ஐஷு, என்ன யோசிக்கிற? உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரியலம்மா. பப்பு கிளப்னு சுத்திட்டு இருக்க அருண் பேர்ல 200 கோடி ரூபாய் ஹோட்டல்ல எழுதி வச்சிருக்கீங்க. அருண் நைட் பார்ட்டியில அவன் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுவானே தவிர அவனால ஐஸ்வர்யா குரூப் ஆஃப் கம்பெனி இமேஜ் இந்த கப் சைஸ் கூட வளராது. என் மனசுல இருந்தத அப்போ அகிலா ஆண்டி முன்னாடி என்னால ரியாக்ட் பண்ண முடியலம்மா. அதனால தான் இப்ப சொல்றேன். இதுல கொஞ்சம் ரிலீஃப் ஆகுற விஷயம் என்னன்னா, அந்த ஹோட்டல்ல எங்க 2 பேர் பேர்லயும் எழுதினதுதான். Why are you laughing, mom? அருண் பேர்ல மட்டும் ஹோட்டலை எழுதி வச்சுட்டு அப்புறம் அழுதுட்டு நிக்கிற முட்டாள் இல்ல உன் அம்மா. ஹோட்டலை எழுதி வச்சுட்டேனேன்னு ஃபீல் பண்றியே தவிர அதுல இருக்கிற என் புத்திசாலித்தனத்தை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. அருண் பேருக்கு நான் ஹோட்டலை மாத்தி எழுதிருக்கேன்னு சொன்னதும் அகிலாண்டேஸ்வரி முகத்தை கவனிச்சியா நீ? மத்தவங்க வேணும்னா நான் மாப்பிள்ளைக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கேன்னு நினைச்சுக்கலாம். ஆனா அகிலாண்டேஸ்வரி மனசுல நான் அவளோட மகனுக்கு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கேன்னு என் மேல கர்ட்டசி வந்திருக்கும். அகிலாண்டேஸ்வரி பாசத்தை இந்த அம்மா பணமாக்க போறேன். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். 200 கோடி ரூபாங்கிறது அகிலாண்டேஸ்வரி சொத்துல எத்தனை % இருக்கும்? 200 கோடிங்கிறது 2% தான். 2 நான் கொடுத்து உன்னை 102க்கு வாரிசாக்கணும். அதுதான் ஏன் கால்குலேஷன். இப்ப புரிஞ்சுதா? நாம ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க யாருக்கு எவ்வளவு வச்சா வயிறு நிறையும், யாருக்கு என்ன கொடுத்தா மனசு நிறையும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் விரும்பி கொடுத்தாலும் விரும்பாம கொடுத்தாலும் அத திரும்ப என் பொண்ணு தான் அனுபவிக்கணும். அதுதான் ஏன் பாலிசி. உன் கான்செப்ட் என்னவோ ரொம்ப நல்லாதாமா இருக்கு. பட் அருணை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அருண் நல்லவனா கெட்டவனான்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அருண் கெட்டவன் இல்ல, கெட்டு போனவன். நீ நினைச்சா அவனை மாத்த முடியும். You'll try. இதனால நம்ம குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவம் இதெல்லாம் பாழாப்படும் போல் இருக்கேன். டேய், அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ப்ரோ, அம்மா தான் என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா நீயும் என்ன புரிஞ்சுக்கவே இல்லையே ப்ரோ. நான் என்னதான் பண்றது? அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் இருந்தும் இப்ப அனாதை மாதிரி இருக்கேன். இந்த வாழ்க்கை வாழ்றதை விட பெசம செத்து போயிடலாம் போல இருக்கு. ஆனா சாக முடியலையே. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல இருக்கிற மாதிரி நரக வேதனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் இந்த ஐஸ்வர்யானால. என்ன செய்யறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அப்படியே பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? அந்த ஐஸ்வர்யாவோட அம்மா கோடிக்கணக்கான சொத்துக்களை கல்யாணத்துக்கு முன்னாடியே இவன் பேர்ல எழுதி வச்சிருக்கா. இவன் என்னடான்னா இவன் நரக வேதனைக்கு காரணம் ஐஸ்வர்யான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னன்னு விசாரிப்போம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. அருண், என்னடா ஆச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அழுதியா? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட சின்ன சிங்கக்குட்டி நீ. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர அளவுக்கு என்னடா நடந்தது? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் மாமியார் உன் பேர்ல கோடிக்கணக்கான சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க. இப்படி ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்? யாருக்குமே கிடைக்காத பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைச்சிருக்குடா. அதை நினைச்சு சந்தோஷத்துல துள்ளி குதிக்காம ஏன்டா இவ்வளவு சோகமா இருக்க? சித்தி, சந்தோஷங்கிறது காசு, காரு, பங்களால கிடைக்கிறது இல்ல சித்தி.
மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா வாழ்றதுல கிடைக்கிறது சித்தி. அ, என்னடா சொல்ற? எனக்கு இது நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்ல சித்தி. ஆ? என்னால ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐஸ்வர்யா பத்தி உங்க யாருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது சித்தி. நான் இத சொன்னாலும் யாரும் இங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இத சொல்லத்தான் வந்தியா? ஆமா சித்தி, இத சொல்லத்தான் நான் அங்க வந்தேன். ஆனா அம்மா முன்னாடி என்னால தைரியமா சொல்ல முடியல. ப்ரோ கிட்ட சொல்லி பார்த்தேன். ஆனா ப்ரோ அம்மா எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது, நீ அந்த ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணி தாகணும்னு சொல்லிட்டாரு. விருப்பம் இல்லாம ஒரு பொண்ணை எப்படி சித்தி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதை விட செத்து போயிடலாம் சித்தி. அருண், நீ இந்த வீட்டு ராஜகுமாரன்டா. நீ இப்படி கண் கலங்கலாமா? இங்க பாரு, அம்மாவுக்கு அடுத்தது இன்னொரு அம்மா, இந்த சின்னம்மா. நீ உன் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த அம்மா கிட்ட சொல்லிட்டல்ல, நீ கவலையே படாத. நீ கேட்கணும், சத்தியம் பண்ண. அவ்வளவுதானே? எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நின்னா போதும் சித்தி. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சத்தியமா நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். சரி, சந்தோஷமா இரு. சித்தி, ஆர் யூ ஷூர்? கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவீங்கல்ல? அருண், இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா இந்த வனஜா செத்துருவா. இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன். அதே சமயத்துல அந்த வேலைக்காரி பார்வதியையும் இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. குட் மார்னிங் அருண். கொஞ்ச நாளா உன்னால எனக்கு நிம்மதி போச்சு, இப்ப தூக்கமும் போச்சு. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ணி குட் மார்னிங் சொல்ற? நான் உங்ககிட்ட கேட்டனா? நான் ஃபோன் பண்ணா நீ இப்படிதான் டென்ஷன் ஆவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உனக்கு இப்ப எதுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா, என் டெக்கரேஷன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க தான் ஃபோன் பண்ணேன். பிடிச்சிருக்கா? என்னது டெக்கரேஷனா? என்ன டெக்கரேஷன்? ஓ, அப்ப நீ இன்னும் பெட்ல இருந்தே எழுந்துக்கலையா? பெட்ல இருந்து எழுந்து முதல்ல தரையில பாரு. அருண், ஐஷு, இதுல அம்பு வேற. என்ன பாத்தியா? எப்படி இருக்கு என்னோட டெக்கரேஷன்? உன்ன மாதிரியே படு கேவலமா இருக்கு. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அருண். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தா அது உனக்கு பிடிக்காது. உனக்கு பிடிக்கலனா கூட அதுல நீ என் காதல புரிஞ்சுப்பேங்கிற சின்ன ஆசையில தான் கேட்டேன். இப்ப எதுக்கு இந்த லவ் டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? அருண், நான் உனக்கு ரோஸ் கொடுத்து என் மனசுல இருக்கிற விருப்பத்தை சொன்னேன். இன்னும் சில மணி நேரத்துல நம்ம நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ என் லைஃப்ல வரப்போற அந்த நிமிஷத்தை நான் எப்ப வரப்போகுதுன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன்.
நம்ம 2 பேர் விஷயத்துலயும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் கிடையாது. அஃப்கோர்ஸ் முதல்ல நானே உன்னை வெறுத்தேன். உன்னோட பிஹேவியர் ஏன் இப்படி இருக்குன்னு நான் பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சவங்க கிட்டயோ தெரியாதவங்க கிட்டயோ வெறுப்பை காட்டுறது தப்பில்ல. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற உன்கிட்ட வெறுப்பை காட்டுறது தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சீரியஸ்லி ஐ லவ் யூ அருண். ஏய் போது நிறுத்து. காலையிலே கடுப்பேத்தாத. நீ என்னதான் வேஷம் போட்டாலும் சரி, நீ என்னதான் தலைகீழா நின்னு தவம் பண்ணாலும் சரி, நான் உன்னை விரும்ப மாட்டேன். உன்னை எனக்கு பிடிக்காதுடி. உடனடியா பிடிக்கிறதுக்கு நான் ஒன்னும் கடையில வாங்க போற பொருள் இல்ல. ஐஸ்வர்யா, அதுவும் ஆதிகடவுர் அகிலாண்டேஸ்வரிக்கு மருமகளாக போற ஐஸ்வர்யா. இப்போ உனக்கு என்ன பிடிக்காம போலாம், ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு நிச்சயதார்த்தம். அப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவ. அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதுவே பழகிடும். அப்புறம் கொஞ்ச நாள்ல நீயே சமாதானமாகி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவ. அது மட்டும் இந்த ஜென்மத்துல நடக்கவே நடக்காது. முதல்ல போன வைடி. காலையிலேயே அப்செட் பண்ணிட்டு இதுல டெக்கரேஷன் வேற. அம்பு ஆட்டின சின்னியா என்ன பண்றீங்க? பார்வதி, ஐஸ்வர்யா எப்ப என் ரூமுக்குள்ள வந்தா? அது வந்து நான் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல திருட்டுத்தனமா உள்ள வந்தது மட்டும் இல்லாம காலையிலேயே ஃபோன் பண்ணி கடுப்பேத்துறா. இதுல டெக்கரேஷன். சின்னியா என்ன இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறாளா இவ்ள? டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? சின்னையாக்கு ஐஸ்வர்யா அம்மா ஃபோன் பண்ணாங்களாம். பெரியய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம். அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்த அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு பிடிக்கல ப்ரோ. டேய் பைத்திய மாதிரி பேசாதடா. நீ தூங்கிட்டு இருக்கும்போது உன் ரூம்குள்ள வந்து ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட உன் தூக்கம் கலைஞ்சிடும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் ஐஸ்வர்யா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. உன் மேல எவ்வளவு இஷ்டம் இருந்தா ஐஸ்வர்யா இப்பெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. அது இல்ல ப்ரோ. டேய் பேசாதடா. அல்ப காரணமா சொல்லி அடி வாங்காத. உன்னை அடிச்சதுக்காக நான் வேதனைப்பட்டிருக்கேன். இன்னும் நீ மாறலனா உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பெரியய்யா தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. அண்ணன் தம்பிக்குள்ள இப்படிலாம் சண்டை வரக்கூடாது. விட்டுருங்க பெரியய்யா. இவனை இப்படியே விட்டா அப்புறம் நாங்க மான மரியாதை உயிரையும் சேர்த்து விட வேண்டியதுதான். ப்ரோ இங்க பாருடா, நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன். உன் கால் எந்த பக்கம் போகுது, உன் கண் எங்க பாக்குதுன்னு நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். இந்த நிச்சயதார்த்தம் நிச்சயமா கண்டிப்பா நடந்தே தான் தீரும். குடும்பமான மரியாதை போனாலும் பரவாயில்ல நீ நினைச்சனா அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிவா, பூஜைக்கு நேரமாச்சு. சின்னையா போ பார்வதி. சின்னையா கொஞ்சம் போ பார்வதி. தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. சித்தி சித்தி ஏன்டா இப்படி கத்திக்கிட்டே வர? எது? எனக்கும் ஐஸ்வர்யாக்கும் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க கேம் விளையாண்டு இருக்கீங்க. பாவி போ, அப்படியே கீழே நின்னு மைக் வச்சு சொல்லு. ஏண்டா முதல்ல கதவை மூடுறா, போடா. சொல்லு என்ன விஷயம்? பின்ன எனக்கு ஐஸ்வர்யாக்கு நடக்க நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்க இங்க ஜாலியா கேம் விளையாண்டு இருக்கீங்க. ஐயோ அதுக்கு எதுக்குடா இப்படி குதிக்கிற? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? நல்லா தூங்கிட்டு இருக்கிறவன் ஐஸ்வர்யா கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இதுல ப்ரோ வேற பூஜைக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. நீங்க இங்க கேம் ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சித்தி. ஒரே டென்ஷனா இருக்கு. அருண் எதுக்கு இந்த டென்ஷன்? ரிலாக்ஸ் ஆயிரு. சித்தி இருக்க பயமேன். நீங்க இருப்பீங்க சித்தி. இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுன்னா நான் இருக்க மாட்டேன். ஐயோ எதுக்காகடா இப்படி புலம்புற? உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறதுக்கு சித்தி சூப்பர் பிளான் பண்ணிருக்கேன். உண்மையாவா சொல்றீங்க? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? இப்ப பாரு. நித்யா
சித்தி ம்? பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. ஆமா இது யாரு? அருண், என் பிளானே இந்த பொண்ணை வச்சுதான். பிளானா? ம், என்ன சொல்றீங்க சித்தி? ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் இரு. ஆ, அருண், நிச்சயதார்த்தத்துல போட்டோ எடுப்பாங்க. ஆனா இப்ப நான் எடுக்க போற போட்டோவை வச்சுதான் உன் நிச்சயதார்த்தத்தையே நிறுத்த போறேன். போட்டோவா? என்ன போட்டோ? ஆமா இந்த பொண்ணு யாரு? வணக்கம் சார், ஆ? நான் தான் உங்க லவ்வர். ஏய் கையெடு, கொன்றுவோம் அப்படியே ஒண்ணு. என்ன சித்தி இதெல்லாம்? ஆமா அருண், இந்த பொண்ணு உன்னோட லவர். நீங்க 2 பேரும் 2 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள எல்லாம் நடந்து போச்சுன்னு நிச்சயத்துல வந்து சொல்லுவேன். ஓ, அப்படி வந்து சொன்னா நம்பிடுவாங்களா? நம்ப வைக்கிறதுக்காக தான் இப்போ உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு நான் போட்டோ எடுக்க போறேன். சித்தி உங்க ஐடியா என்னமோ சிம்பிளா நல்லா தான் இருக்கு. பட் இது ஓல்டு கான்செப்ட் ஆச்சே, ஒர்க் அவுட் ஆகுமா? ஓல்டு தான், பட் கோல்டு ஐடியா. அருண், இப்ப இந்த போட்டோவை உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன ஆகும்? பார்வையாலேயே எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. அதுவே ஆதித்யா பார்த்தா ஒரே நிமிஷத்துல உன்னையே எரிச்சிருவான். ஆனா அதே சமயத்துல மண்டபத்துல எல்லார் முன்னாடியும் நித்யா வந்து இந்த போட்டோவை காட்டும்போது என்ன ஆகும்? பிரச்சனை பெருசாகும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் நிச்சயதார்த்தமும் நின்னு போகும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நிறுத்துங்க. ஏய், அவன் மேல கை போடுறா. வனஜா, ஆ, அக்கா, சித்தி, ஐயோ, அம்மா சித்தி. ஐயோ, இது எங்க வைக்கிறதுன்னு தெரியலையே. சித்தி, என்ன பண்றீங்க? இரு, முடியாது. அம்மா, சித்தி, இவள என்ன பண்றது? இவளை எங்கடா ஒளிச்சு வைக்கிறது? ஏய், வாடி, இது உள்ள போ. உன்னால முடியாது. ஐயோ, இப்ப என்ன பண்றது? சித்தி, அந்த கபோர்டு இருடா, கபோர்டுக்குள்ள இருடா. மறைய சொல்லுங்க. அங்க வா, அங்க வா. இந்த கபோர்டுக்குள்ள போயிடு. போடி, உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. வனஜா, சீக்கிரம் கதவை தர. வரேக்கா. சித்தி, சீக்கிரம் சித்தி. ஐயோ, கதவுங்க. இங்க இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அக்கா. ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் ரூம்ல போய் தேடி பார்த்தேன், நீ அங்க இல்ல. வனஜா கிட்ட கேட்கலான்னு வந்தா நீ இங்க இருக்க. அது வந்து சித்திட்ட அது ஒண்ணு இல்லக்கா. நிச்சயதார்த்தத்துக்கு நான் எந்த வண்டியில வர போறேன்னு அருண் கேட்டுட்டு இருந்தான். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உன்னோட புது வாழ்க்கை ஆரம்பமாக போகுதுப்பா. உன் மனசுல சந்தோஷத்தை தவிர வேற எதுவும் இருக்க கூடாது. சரிம்மா. ஏய், என்ன? தும்மலுக்கா. என் குடும்ப சொத்துக்கு மட்டும் வாரிசா இல்லாம என் குடும்பத்தோட அந்தஸ்து, கௌரவம், பெருமை இது எல்லாத்துக்கும் நீ வாரிசா இருக்கணும். சரிம்மா. ஐயோ, கடவுளே, ஏன்டா அப்பா இப்படி சோதிக்கிற? இந்த எருமை எப்ப தும்முன்னு தெரியலையே. நான் மட்டும் மாட்டினேன், மறுபடியும் ஆதி கடவுர்லயே போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் மட்டும் இல்ல, அந்த கடவுளோட அனுகிரகமும் உனக்கு இருக்கணும். என் 2வது மகன் நீன்னு நான் பெருமையா சொல்லிக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். ஷோர்மா.
ஐஸ்வர்யாவோட உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆதித்யா உன் நிச்சயதார்த்தத்தை ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். இது உன் லைஃப்லயே ஒரு மெமரபிள் கிஃப்டா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். ஏய், பேசிட்டு இருக்கிறது தெரியலையா உனக்கு? எப்ப பார்த்தாலும் அச்சு அச்சுன்ற. என்ன இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? ஆமால, ஏன் இப்படி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? அறிவில வனஜா, என்ன? அக்கா, நான் என்ன சொன்னேன்க்கா? என்னதான் சொன்னேன்? இனிமே தும்முவியா? 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 சொல்லிட்டேன்க்கா, தும்ம மாட்டேன்க்கா. அருண், பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. குளிச்சிட்டு சீக்கிரமா ரெடி ஆயி வா. ஓகேம்மா, நான் வந்துடுறேன். நானும் வரேன்க்கா.